ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மொனேரோ. ஸோ ரொம்ப நாள் அந்த டாபிக் போகணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் காயின் அப்படின்னு நான் சொல்லிட்டு மொனேரோ சொல்லுவேன். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்பேஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2000 ப்ராப்ளி அரௌண்ட் 14, 15, 13 அந்த டைமில் வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன், என்னென்ன நடக்குது அந்த நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த எத்தேரியம் எல்லா இதுவும் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு மற்றதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. பட் ஒரு ஸ்ட்ரேஞ்ச்லி ஒரு ஃபேக்ட் வந்து 2014 வந்து மொனேரோன்னு ஒரு காயின் யாருமே அதை பற்றி கண்டுக்கல அந்த டைமு. அவங்க ஆனால் பண்ண ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் திரும்பி பார்க்க வச்சிச்சு. அது என்னென்னா, அவங்களுக்குன்னு சொந்தமாக காயின்ஸ் எடுத்து வச்சுக்காமல் அந்த காயின்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பப்ளிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. விச் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ கிரேட்டஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மொனேரோ காட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து ரெடிட்லேயோ எங்கேயோ போய் மொனேரோ பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய பிட்காயின்ஸு, ரிப்பிள், யூ நேம் இட், லைட் காயின்ஸ், இந்த மாதிரி எத்தேரியம் எல்லாத்துக்குமே வந்து குரூப்ஸ் இருக்கெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய்லாம் பேசுனீங்க அப்படின்னா வந்து பீப்புள் டோன்ட் ரியலி திங்க் anything about the coin. So coin வந்து for them is just a money making thing, அவ்வளோதான். ஸோ they don't really care about the coin. அந்த காயின் மேலே அவங்க நிஜமாலுமே ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கோ அந்தமாதிரி எதுவுமே இருக்காது. வேறஸ் நீங்கள் மொனேரோ குரூப்பில் போனீங்க அப்படின்னா people are so much in love with this coin. ஸோ அது வந்து எனக்கு இட் வாஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங். நான் வந்து இந்த ரெடிட்லாம் போய் எப்பவும் படிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினை பற்றி, எத்தேரியம் பற்றி தி பீப்புள் வில் சே லைக் இந்த காயினுக்கு வந்து இட் டசன்ட் ஹேவ் எனி திங். சரி, அவங்க வந்து இப்போ நீங்கள் கூட போய் பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் படிச்சு வச்சுங்களேன், எத்தேரியம் 2.0 வருதுன்னு வச்சுங்களேன், ஐல் டம்ப் திட் ஷீட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த காயின் வந்து இட்ஸ் ஃபார் தெம் இஸ் நத்திங், ரைட்? இட்ஸ் ஒரு உயிரில்லா ஜீவன் அப்படின்ற மாதிரி. வேறஸ் நீங்கள் மொனேரோ குரூப்பில் போனீங்கன்னா பீப்புள் ஆர் இன் லவ் வித் திஸ் காயின். அண்ட் எனக்கு வந்து அது ஃபஸ்ட்டு வந்து எது இப்படி ஏன் இந்த காயின் மட்டும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, எதுக்கு இதில் இவ்வளோ லவ் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப யோசிக்கிற விஷயம் வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த காயினை பற்றி கொஞ்சம் போய் பார்த்தேன். ஸோ பார்க்குறப்ப ஒன்று வந்து ப்ரைவசி காயின். அதாவது என்னென்னா அந்த டெவலப்பர்ஸ் இருக்கிறது, அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ தாட் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு காயினையும் வந்து எப்படி வந்து சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அதை வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் அதோட மெயின் பர்பஸே வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்களோ அதை பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாரி அவங்களோட இன்டென்ஷன் வாஸ் ரியலி பியூர் அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னா வந்து இப்போ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் லைக் நிறைய இடத்துல வந்து இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, ஃபார்மலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்டடு. நீங்கள் பிட்காயின் வாங்கி விற்றீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு பே கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இந்தமாரி வந்து நிறைய விஷயம் வந்து இட்ஸ் வெரி ஃபார்மலைஸ்ட். ஸோ அதுக்காக டேக்ஸ் கட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பட் த பாயிண்ட் இஸ் கவர்மெண்ட்ஸ் வாண்ட் டு பி இன் கண்ட்ரோல். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். சரியா? ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியோட ஹோல் கான்செப்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2008 வந்து சத்தோஷி நாக்கமோட்டோ அவங்களாம் வந்து அதை யோசித்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த ஃபியட் கரன்சி. இந்த ஏன்னா இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் இது ஒரு யோசிங்க. நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஏர்லைன்ஸ் மட்டும் இருக்காது, மினிமம் 2 ஏர்லைன்ஸாக இருக்கும். அதேமாரி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வருதுன்னா ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் மட்டும் இருக்காது, மினிமம் 2 இருக்கும். அதுமாதிரி எல்லா பொருளுக்குமே டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மினிமம் 2 கம்பெனிஸ் இருக்கும், பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அதோட கான்செப்ட் என்னென்னா கவர்மெண்ட்ஸ் வந்து தே டோன்ட் வாண்ட் மோனோபாலி. அதாவது ஒருத்தவங்க மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து வைக்கிறது தான் காஸ்ட்டே. வேறு யாரும் வந்து அந்த காஸ்ட்டை வந்து இப்போ ஒரு டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. இப்போ நான் மட்டும்தான் வந்து உலகத்துலேயே வந்து கேமராஸ்லாம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ப்ரைஸாக நான் வாங்கி ஆகணும், வேறு யாருமே கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் கொடாக்கு இந்த மாதிரி 10 பேர் விற்கிறாங்க அப்படின்னா இப்போ 4 பேரோட ப்ரைஸை மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க. யார் நல்ல ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் ப்ராடக்ட்டோட ஒர்த் என்னவோ அதோட ப்ரைஸ்லேருந்து ஒரு மார்ஜின் வச்சு நான் விற்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு விலைக்கு வந்து எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ இதே வந்து நம்மளோட எக்கனாமிக் கொண்டு போங்க. ஸோ நம்ம எக்கனாமி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க் இந்தமாதிரி இருக்கும். அதாவது மெயின் ரிசர்வ் பேங்க்கு. அவங்க வந்து காயின்ஸ் வந்து அச்சடித்து மற்ற பேங்க்ஸ் மூலிமா புழக்கத்துக்கு விடுவாங்க, நேஷ்னல் பேங்க்ஸ் மூலிமா புழக்கத்துக்கு விடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட என்டையர் லைவ்லிஹுட்டு, நம்மளோட சம்பாதிக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபியட் கரன்சி, நம்ம சம்பாதிக்கிற இந்தியன் ருப்பீஸோ, ஆஸ்திரேலியன் டாலரோ, US டாலரோ இதை நம்பி மட்டும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த காயின் ரிலேட்டடாக இப்போ நம்ம வச்சுருக்கிற INR, அதாவது இந்தியன் ருப்பீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஸ்திரேலியன் டாலராக இருக்கட்டும், அமெரிக்கன் டாலராக இருக்கட்டும், இப்போ இதோட குடிமை யார் கையில் இருக்குது? ரிசர்வ் பேங்க் கையில் இருக்குது.
இப்போ என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு வந்து டிமானிட்டைசேஷன் அப்படின்றவாங்க. திடீர்னு வந்து ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ன்றவாங்க. நம்ம கையில் வச்சுருக்கிற காசுக்கு வந்து 0 வேல்யூ ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைங்க வந்து சாப்பாட்டு கஷ்டப்படும், வயசில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மருந்து வாங்கணும். இப்போ அந்த காசு செல்லா காசை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? போய் க்யூவில் ஏடிஎம்ல நின்னா காசு வராது. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று இருக்கணும். மக்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு ஒரு டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்கனாமி வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்கனாமி விச் இஸ் கிரிப்டோ கரன்சிஸ். அந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்கனாமிஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஸ்பெண்டிங் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 20 ரூபா நோட்டு இருக்குது, நான் பிரிண்டரில் வச்சு அதை காப்பி எடுத்துகிட்டு போய் நான் 5 20 ரூபா நோட்டு 10 20 ரூபா நோட்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பொருள் வாங்கிட்டே இருப்பேன். மொத்தமாக எல்லாத்தோட விலை வந்து ஒரே ஒரு 20 ரூபா தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு வகுக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ கரன்சிஸ் டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ கரன்சிஸில் இந்த ஆப்ஷன் கிடையாது. இது நீங்கள் பண்ணவே முடியாது, டபுள் ஸ்பெண்டே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுக்கும் வந்து ஒரு காம்படிஷன் வருது. அவங்க மோனோபாலி கிடையாது எனிமோர். ஸோ இப்போ வந்து இந்தியன் ருப்பீஸ் வந்து ரொம்ப கீழே போகுது, இப்போ அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ரொம்ப கீழே போகுது அப்படின்னா மக்கள் போய் பிட்காயின்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து 1940 இப்போ பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து இட்ஸ் வெரி மார்ஜினல் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி ஃபஸ்ட்டு வந்து 20 ரூபா இருந்திருக்கும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 50 ரூபா இருக்குது. ஓகே, வெறும் 30 ரூபா தான் கெயின் ஆகிருக்கு. வேறு இப்போ பிட்காயினை பாருங்கள், அது வந்து 2008 வந்து லெட்ஸே அரௌண்ட் ஒரு $10 $5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் லைக் $40,000 $50,000 இருக்குது. ஸோ லுக் அட் த ப்ராஸ்பெக்ட். ஓகே, ஒரு கையில் வந்து நம்ம வச்சுருக்கிற காயின்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ், நம்ம அதில் தான் சேலரி வாங்குகிறோம். அதோட வேல்யூ வந்து இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டிங். ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் மட்டும் அதிகமாகுது. ஏன்னா அந்த டபுள் ஸ்பெண்டிங் அந்த காயினில் நிறைய நடக்குது. பட் நம்மளுக்கு வர வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு வர சேலரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, நம்ம வாங்குகிற பொருளோட விலை அதிகமாகுது, பட் நம்மளுக்கு வர சேலரி அதிகமாக மாட்டேங்குது. ஸோ ஏன்னா அந்த காயின் அப்ரிஷியேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அமெரிக்கன் டாலராக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் டாலராக இருக்கட்டும், இந்தியன் ருப்பீஸாக இருக்கட்டும், அந்த காயின் அப்ரிஷியேட் ஆக மாட்டேங்குது. ஒரு ரீசன் ஏன் அப்ரிஷியேட் ஆகலை அப்படின்னா வந்து இட்ஸ் இன்ஃபினிட். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் 40,000 கோடி வந்து வேணும் அப்படின்னா 40,000 கோடி அவங்க போய் பிரிண்டரில் போய் அடிச்சுட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அண்ட் வேறஸ் நம்ம பிட்காயினோ மொனேரோவோ இந்தமாதிரி காயின்ஸ்க்கு வந்து அந்த வேலைலாம் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபைனைட். இவ்வளோ தான் மொத்தம் பிட்காயின் வந்து மொத்தம் 21 மில்லியன் பிட்காயின் தான். அதுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் கிடையாது. அப்படின்றப்ப வந்து சம்திங் விச் பிகம்ஸ் லைக் இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இட் பிகம்ஸ் ரேர். ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் அதில் வந்து ஒருத்தவங்க வச்சுருக்கிறவங்க அதை விற்கவே மாட்டாங்க. ஸோ அந்தமாரி எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொருளோட ரேரிட்டி அதிகமாகுது. ஸோ அகெயின் இதோட வேல்யூவும் அதுக்கேற்ற மாரி அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கிறதுனால இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வருது. ஸோ காம்படிஷன் வரதுனால என்ன ஆகும்னா தே ஹாவ் டு பர்ஃபார்ம். ஸோ இப்போ மக்கள் வந்து ஆஸ்திரேலியன் டாலரு US டாலரில் போய் நான் செலவு பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் போய் மொனேரோவில் பண்ணுவேன், நான் போய் பிட்காயினில் பண்ணுவேன், அதில் பண்ணுவேன், இதில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வரப்போ என்ன பண்ணும், இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து தே ஹாவ் டு ஒர்க் மோர். ஸோ தே ஹாவ் டு மேக் ஷூர் தட் தேர் காயின் தேர் கரன்சி இஸ் வேல்யூவிங் வெரி குட் அகேன்ஸ்ட் US டாலர், வேல்யூவிங் வெரி குட் அகேன்ஸ்ட் பிட்காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் பர்ஃபார்மன்ஸ். இப்போதைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது? எனிவே ஐம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். ஸோ அதனால் நான் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் எனக்கு சில விஷயம் வந்து ஜஸ்ட்டு ஃபீலிங்கில் தான் நான் பேசுவேன். கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறது படிக்கிறது அதெல்லாம் இருந்தாலுமே ஐம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். ஸோ அதனால் நான் சொல்கிறது தப்பு நான் கரெக்ட் பண்ணுங்கள். பட் தட் இஸ் மை தாட் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொனேரோ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எதுனா 1 இயர் டேட்டாவா 1 இயர் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா $65 ஆரம்பிச்சிச்சு. நடுவில் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $450 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து $250 இருக்குது. சரி, இது மொனேரோ வந்து இது என்ன பிட்காயினோட ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த வேல்யூ தானே, இதில் என்ன அப்படி இருக்குது? 2014 வந்தது, அது 2008 வந்துச்சு. பட் அது வந்து $40,000 இருக்குது. இது வந்து இவ்வளோ இன்னும் $200 $300 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வேல்யூ கூட நிறைய காயின்ஸ்க்கு கிடையாது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இந்த மொனேரோக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேன்ஸ்லாம் இருக்குது. அகெயின் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ வில் சி தட். ஸோ இப்போ மொனேரோ பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். அண்ட் மொனேரோ வந்து 2014 வந்தது. அண்ட் இது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் அதோட சோர்ஸ் கோடு வந்து யார் வேணாலும் எடுத்து ஃபுல்லாக பார்க்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம், அந்தமாரி பண்ணலாம்.
அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அ ப்ரைவேசி ஓரியன்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த ஒரு வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி 2 விஷயம். இட்ஸ் அ ஃபஞ்சிபிள் அண்ட் செகண்ட் வந்து ப்ரைவேசி ஓரியன்ட் கிரிப்டோ கரன்சி. ஏன்னா பிட்காயினில் வந்து யார் அனுப்புகிறா, யாருக்கு அனுப்புகிறா, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதுமாரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஒருத்தங்களால் பார்க்க முடியும். எல்லாமே த்ரூ எக்ஸ்சேஞ்சஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வெரஸ் மொனேரோவில் வந்து அந்த ட்ரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ இதிலேருந்து ஒரு ப்ராப்ளம் என்ன இதில் வருது அப்படின்னா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, டார்க் வெப்பு, ஹேக்கர்ஸு இவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இஷ்யூ ரைஸ் ஆச்சு. அதனால் சில கண்ட்ரீஸ் வந்து மொனேரோ வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. பட் ஐ திங்க் இந்த மொனேரோ, இந்த கிரிப்டோ கரன்சி பேன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஒரி பண்ண தேவையில்ல. ஏன்னா இது வந்து இட்ஸ் சேஞ்சஸ். ஸோ I'll talk about it. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒபேக். ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், யார் யாருக்கு அனுப்புகிறா, அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் யார், இதெல்லாம் எதுவுமே வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியாது. விச் மேக்ஸ் இட் வெரி ப்ரைவேட். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மற்ற காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிபியூ இன்டென்சிவ் மைனிங். இந்த சென்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய ஹெக்ஸாடெசிமல் இருக்கும். ஸோ அந்த டெசிமல் வந்து சர்வரில் வந்து லெட்ஸே பிட்காயின் செயின் சர்வரில் வந்து பிளாக் செயினில் வந்து ஒரு நம்பர் ஆகும். அந்த நம்பரை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஜாப். ஸோ இப்போ என்ன பண்ணும், எல்லா மிஷின்ஸும் மைனிங் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே வந்து அந்த நம்பருக்கு ஈக்குவலாகவோ அந்த நம்பருக்கு க்ளோசஸ்ட்டாகவோ ஒரு நம்பரை வந்து கெஸ் பண்ணணும். ஒரு ஹெக்ஸாடெசிமல் ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அதை வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து அப்படியே அந்த நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி அமைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அதை வந்து கெஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் எ வெரி வெரி டஃப் ஜாப். அது வந்து ட்ரில்லியன் கால்குலேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவ்வளோ கெஸ் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இதுதான் இது வேலை செய்யுது. ஸோ அது வந்து எது வந்து ரொம்ப கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் கிடைக்கும், அந்த பிளாக் ரிவார்ட் கிடைக்கும். இதுதான் வந்து மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னா வந்து மற்ற மைனிங் கரன்சிஸ், பிட்காயின், எத்தேரியம் இதெல்லாமே வந்து ஜிபியூ இன்டென்சிவ் மைனிங். ஸோ அண்ட் ஆல்சோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கிரிப்டோ கரன்சியில் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படின்னா வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து மக்கள் கையில் பணம் இருக்கணும், பணத்தை உருவாக்குற சக்தி வந்து மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் வந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த பிட்காயின், எத்தேரியமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போலாம் வந்து பிட்காயின் வந்து நீங்கள் மைனே பண்ண முடியாது. ஸோ ஈவன் தான் நான் உங்களுக்கு இதில் என்னோடய டேஷ்போர்டில் பிட்காயின்ஸ்லாம் காமிச்சாலும் அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் காயின்ஸை வந்து மைன் பண்ணிவிட்டு அதை நான் வந்து பிட்காயின்ஸாக வாங்கிக்கிறேன். ஸோ அதனால் பிட்காயின்ஸை மைனே பண்ண முடியாது. இன்றைக்கி கரண்ட் சினாரியோவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ரிக் வச்சுருந்தாலும் சரி, நான் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா ரிக் வச்சுருந்துட்டு பிட்காயின் மைன் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு $0.0005 தான் கிடைக்கும். ஸோ இந்த சென்ஸ் வந்து பிட்காயின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அந்த அளவுக்கு போயிடுச்சு. காரணம் என்னென்னா நிறைய ஃபார்ம்ஸ், கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் இண்டிவிஜுவல் மைனர்ஸால் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது இனிமேல் பிட்காயின் மைனிங்கில். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அதோட டெவலப்பர்ஸ் வந்து கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே பண்ணலை. அண்ட் ஸோ ஏன்னா அவங்க அதில் பாருங்கள், இட் கான்ட்ரடிக்ஸ் அவங்களோட ஒரிஜினல் விஷன். ஸோ அவங்களோட ஒரிஜினல் விஷன் வந்து இது ஒரு இண்டிவிஜுவல் மக்கள் கையில், சராசரி மக்கள் கையில் வந்து இந்த காசை உருவாக்குற சக்தி இருக்கணும், இந்த காசை பயன்படுத்துகிற சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிப்டோ கரன்சிஸோட நிறைய ஐடியாலஜிஸ். ஸோ அப்படி இருந்தும் வந்து இந்த ஒரு மெயின் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணல. ஸோ இப்போ என்ன ASIC அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஒரு சின்ன பாக்ஸு. அதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதில் இன்டர்நெட்டை ப்ளக் பண்ணிட்டு கரண்ட்டை ப்ளக் பண்ணிட்டா அது பாட்டுக்கும் காயினை மைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிச் கெட் ரிச்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து ASIC மிஷின்ஸை நிறைய வரிசையாக வாங்கிட்டு அவங்க மைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து டெரா ஹேஷஸ் வரைக்கும் மைன் பண்ணும். நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து லெட்ஸ் சே அரௌண்ட் 1500 மெகா ஹேஷஸ், லைக் 1.5 மெகா ஹேஷ், கிகா ஹேஷ். ஸோ இப்போ இதிலேருந்து இன்னும் ஒரு 1000 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து டெரா ஹேஷ். ஸோ அதனால் வந்து இட்ஸ் கான் இன்டு த கமர்ஷியல் ஹேண்ட்ஸ். ஸோ இனிமேல் வந்து கிரிப்டோ கரன்சி, அந்த ஒரு பிட்காயின் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பொதுமக்களால் வந்து மைனே பண்ண முடியாது. ஸோ நம்ம கையில் அந்த கண்ட்ரோலே கிடையாது. ஸோ இப்போ மொனேரோ சைட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து அதோட ஃபவுண்டர்ஸ் வந்து, டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த காயின் வந்து ஜிபியூ மூலிமா மைனே பண்ண முடியாது. இதை நீங்கள் மைன் பண்ணணுன்னா சிபியூவில் மட்டும்தான் மைன் பண்ண முடியும், ASIC மிஷின்ஸில் மைனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்பெஷல் அல்காரிதம் எழுதுறாங்க. அண்ட் இதை வந்து ரொம்பவே அவங்க என்ஃபோர்ஸும் பண்ணுறாங்க. அடிக்கடி கொடுக்குற அப்டேட்டில் வந்து யாராவது ஒருத்தங்க மைனிங் ASIC மிஷின்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஒர்க் ஆகாமல் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ விச் மேக்ஸ் திஸ் காயின் மோர் ஃபேவரட் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ
உங்களை மாரி என்ன மாரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து மைனிங்னா என்ன தெரியறது ஓகே. பட் இதுலேருந்து நிஜமாலுமே ஒரு ரூபா 2 ரூபா காசு வருது. நம்மளுக்கு வேறு எதுவும் வேலை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு இதை வச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன இன்கம் கிடைக்குதுனாலுமே அது ஒரு ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் வி ஃபீல் ஹாப்பி. சரி, நம்மளுக்கு ஒரு வென்யூ இருக்குது, நம்மளுக்கு நாளைக்கு எது நடந்தாலும் சரி நம்ம இதில் போய் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ நாலேஜும் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் போகிறதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பாசிவ் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதனால் வந்து மொனேரோ வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி லவ்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ மொனேரோ பார்த்திங்கன்னா அது கோட் வந்து XMR அண்ட் இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ரைவசி காயின், இதெல்லாம் ஓகே. அண்ட் ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அதான் $65 இருந்துச்சு ஜனவரியில் 2020. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் லைக் $250 வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் அரௌண்ட் இப்போ $3.2 பில்லியன் நினைக்கிறேன் இதோட ஒர்த்து. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஜஸ்ட் 1.1 பில்லியன் தான், கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிட்ட $1.5 பில்லியன் வந்து இதோட மொத்த மார்க்கெட் கேப். ஸோ தட்ஸ் அ வெரி குட் க்ரோத், ஆல்மோஸ்ட் லைக் 130% வந்து க்ரோத், which is good. அண்ட் இதோட மெயின் திங் வந்து ஃபஞ்சிபிலிட்டி. ஸோ ஃபஞ்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த கான்செப்ட் நிறைய பேர் வந்து கொஷின் வர கேட்டிருந்தாங்க முன்னாடி. ஸோ ஃபஞ்சிபிலிட்டி அப்படின்னா வந்து லெட்ஸே வந்து இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 50 ரூபா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட நான் காசு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவை 50 ரூபா. அந்த 50 ரூபான்றது நீங்கள் கொடுத்த அதே நோட்டு கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவை 50 ரூபா, நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு நான் திரும்ப 50 ரூபா கொடுத்துட்றேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், 2 20 ரூபா நோட்டு ஒரு 10 ரூபா நோட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு கணக்கு தீர்ந்து போச்சு, 50 ரூபா முடிஞ்சிச்சு. லெட்ஸே வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறப்பே வந்து சொல்கிறீங்க அந்த 50 ரூபா இந்த பார் சீரியல் நம்பர் இருக்குது, ஸோ எனக்கு நீ வந்து கரெக்டாக அதே சீரியல் நம்பர் இருக்கிற அதே நோட்டை கொடுத்துரு நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து நான் ஃபஞ்சிபிள். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒரு பொருள் வந்து அதோட வேல்யூவை வச்சு நம்ம கொடுக்காம அந்த பொருளையே நம்ம வந்து கொடுக்குறோம், அந்த பொருளையே எனக்கு திரும்ப நீ கொடுத்துரு அப்படின்றது வந்து நான் ஃபஞ்சிபிள். ஃபஞ்சிபிள்ன்றது வந்து நான் பொருள் கொடுக்குறேன், அந்த பொருளோட வேல்யூ எனக்கு கொடுத்துரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரன்சி நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஞ்சிபிள். ஸோ இந்த சென்ஸ் வந்து கரன்சி நோட்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ விச் மேக்ஸ் இட் யூனிக். இதே ஒரு கோல்டு பார் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கரன்சி வச்சுருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து கோல்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கோல்டில் வந்து எந்த ஒரு சீரியல் நம்பர் எதுவுமே கிடையாது. கோல்டோட மதிப்பு வந்து அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதோ அதான் மதிப்பு. திரும்ப நீங்கள் வந்து அதே அமௌண்ட் ஆஃப் கோல்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ மொனேரோ வந்து இதோட ஃபஞ்சிபிலிட்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹைலைட் ஃபீச்சர் அப்படின்றாங்க. ஏன்னா பிட்காயின்ஸில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஸோ விச் மேக்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், பிளாக் செயின் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொனேரோவில், லைட்னிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டு இதில் மொனேரோவில் வந்து எப்படி வந்து ப்ரைவசி வந்து கொண்டு வராங்க, ப்ரைவசி அப்டேட்ஸ் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி ரிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டெல்த் அட்ரஸ் மோடு, அப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து அட்ரஸ் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு அட்ரஸ் கிடையாது, விச் மேக்ஸ் இட் லைக் ஈவன் உங்களோட அட்ரஸ் யாருக்கா தெரிஞ்சாலுமே கூட தே கேனாட் டூ எனி திங். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏன்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பண்ணணும், ஒரு டோக்கன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக ஒர்க் பண்ணிருக்கேன். அதோட கான்செப்ட் டிசைன் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒன்ஸ் அது கொஞ்சம் ப்ரொடக்டிவ் ஆனதுக்கப்புறம். அதில் இருக்கிற சில கான்செப்ட்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து மொனேரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொனேரோ எக்ஸாக்டாக கிடையாது, மொனேரோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் அது, பட் இன்ஸ்பிரேஷன் வந்து மொனேரோ தான். ஸோ பிட்காயினோ இத்தேரியமோ எதுவுமே கிடையாது, இட்ஸ் மொனேரோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ எப்படி மைண்ட் பண்ணுறது அப்படின்னா அது காட்டுறேன். ஆக்சுவலி இது முடிஞ்சோன்னே பேசி முடிச்சுட்டு காட்டுவோம். ஓகே, குயிக்காக வந்து FAQs. இஸ் மொனேரோ இல்லீகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஜியோகிராஃபிக் லொக்கேஷன்ஸில் வந்து மொனேரோ இல்லீகல். ஐ திங்க் ஈஜிப்ட், கொரியா அந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து ப்ரைவசி காயின்ஸ் வந்து பேண்டு. ஸோ அதனால் அந்தமாரி இடத்துல வந்து மொனேரோ இல்லீகல். நெக்ஸ்ட் வந்து இஸ் மொனேரோ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மொனேரோ இஸ் ஸ்டில் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். CPU வச்சு மைண்ட் பண்ணணும், CPU பேஸ்டு ஃபார்ம்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து இது நீங்கள் மைண்ட் பண்ணி இந்த காயின் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இட் வில் ஹேவ் அ வெரி குட் வேல்யூ. ஏன்னா இதில் வந்து சர்ப்ளஸாக நிறைய கிடையாது. எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பிட்காயின் வாங்கணுன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போகலாம். எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பிட்காயினை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு மொனேரோ கொடுங்க அப்படின்னு கேட்டு மொனேரோ எக்ஸ்சேஞ்சில் ஏதோ ஒன்று இதில் போய் கேட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய பேர்ட்ட இருக்காது. இந்த ரீசன் வந்து மொனேரோட சப்ளை வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் உங்களை என்ன மாதிரி வந்து ரெகுலர் யூசர்ஸ் தான், ஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து மொனேரோட
சர்க்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்பவே லிமிட்டட். அதனால் அதோட வேல்யூ வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ மற்ற காயின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதோட வேல்யூ எப்போவுமே இருக்கும். இதேமாதிரி தான் ஜிகேஷும், அதுவும் வந்து ஒரு ப்ரைவசி காயின் தான் அது. ஸோ தட் ஆல்சோ ஹஸ் காட் அது இந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது, சும்மா ஐ திங்க் $1 $2 தான் இருக்குது. பட் தட் இஸ் ஆல்சோ ஒரு பொட்டென்ஷியலான ஒரு காயின் அது. ஸோ மொனேரோ எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மொனேரோ என்னென்ன எக்ஸ்சேஞ்செலாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த எக்ஸ்சேஞ்செலாம் நீங்கள் வந்து மொனேரோ வாங்கிக்கலாம். மொனேரோ வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு மொனேரோ பண்ணுறதுக்கு, ஒரு பிளாக் சைஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2 minutes அப்படின்னு சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் த ஹேஷ் பவர். ஸோ இது நீங்கள் வந்து XMR இதில் பார்த்திங்க அப்படின்னா இது என்னோட மொனேரோ இது பண்ணிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து 15 கிலோ ஹேஷஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிபியூவில் வந்து மைண்ட் பண்ணுறப்ப உங்களோட ஹேஷ் பவர் வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அகெயின் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து என்னோட இத்தனை ரிக்ஸில் வந்து இப்போதைக்கு தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹேஷ் பவர் வந்து ஃபால் ஆகும். நீங்கள் அதை வந்து அப்பப்போ வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்கிறேன், அந்த செட்டிங்ஸ்லாம் போகிறப்ப. அண்ட் இவ்வளோ மொனேரோஸ் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம், அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறோம். அண்ட் டோட்டல் வந்து இந்த பூலோட ஹேஷ் பவர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 863 மெகா ஹேஷஸ். இது என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த பூலில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ, மைண்ட் பண்ணுறீங்களோ, அதோட டோட்டல் ஹேஷ் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நான் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்து தட் கலெக்டிவ் ஹேஷ் ரேட் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி வின்னிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் யூ லேர்ன் மோர். தட் இஸ் வாட் பீப்புள் ஜென்ரலி see when they selecting it. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன் மொனேரோ பி ட்ரேஸ்ட்? நோ, இட்ஸ் அன்ட்ரேசபிள். ஸோ விச் இஸ் ஈஸி. அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி பேன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சில கண்ட்ரீஸில் வந்து பேண்டு, டர்க்கியில் பேண்டு, இந்தியாவில் வந்து அப்போ இப்போன்னு சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்கும். நைஜீரியாவில் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸே கிடையாது. பொலிவியா வந்து ஐ திங்க் இங்கேயும் வந்து கிரிப்டோ கரன்சிஸே கிடையாது. அலோ கிரியேட்டிங் கவர்னிங் ரூலிங் டைம் பொலிவியா. ஓகே, ஸோ பேன் ஸ்ட்ரைட் அவே. ஈக்வடார் வந்து ஃபாலோஸ் பொலிவியா. ஸோ பொலிவியா ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அல்ஜீரியா வந்து இன்டர்நெட் மணியே சப்போர்ட் பண்ணாது, கம்ப்ளீட் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே பேனு. அண்ட் நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்ணிங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு போல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சவுத் கொரியாவில் வந்து ப்ரைவசி காயின்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன்னா சவுத் கொரியா வந்து இட்ஸ் a பிக் பிளேயர் இன் மைனிங் ஸ்பேஸ். நிறைய மைனிங் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரைவசி காயின்ஸ்க்கு வந்து they don't like it. ஸோ ஜிகேஷு, மொனேரோ இதெல்லாம் வந்து அங்கே பேண்டு. அதுக்கப்புறம் கட்டார் வந்து பேங்க்ஸ் வந்து மொனேரோ வந்து டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போட்டிருக்காங்க. ஈஜிப்ட் வந்து கிரிப்டோ இஸ் ஹராம், ஸோ விச் இஸ் லைக் பேசிக்லி எ சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து டசன்ட் சப்போர்ட் கிரிப்டோஸ். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இந்த பேன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ்ட். இந்த சென்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து தே டோன்ட் மேக் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஜென்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து என்ன லாபி பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஏன்னா பிகாஸ் கிரிப்டோ இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, பேங்க்ஸோட ரெவன்யூ வந்து கம்மி பண்ணுது. விச் எவ்ரி பாசிபிள் வே வந்து பேங்க்ஸோட ரெவன்யூ கம்மி பண்ணுது. அண்ட் பேங்க்ஸ் வந்து ட்ரைங் டு பேன் கிரிப்டோஸ். பட் கிரிப்டோ இஸ் ஆக்சுவலி டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் அப்படின்றதுனால வந்து இட்ஸ் டூ ஹார்ட் டு ஷட் இட் டவுன். ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து இப்போ இலான் மஸ்க் அந்தமாரி வந்து வெரி ஹை ப்ரொஃபைல் அக்செப்டன்ஸ் வரப்போ வந்து செலிப்ரிட்டிஸ் இவங்கெல்லாம் வரப்போ வந்து தே ஆர் பார்ட் ஆஃப் த லாபியிங் குரூப். ஓகேவா? ஸோ தே ஆர் த பார்ட் ஆஃப் த ஸ்பான்சரிங் ஒன். நீங்கள் எந்த பிரசிடென்ட், எந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் யார் வந்து பதவியில் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய கார்பரேட்ஸ் இருக்கும், டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும். அவங்க வந்து நீங்கள் அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எந்த பொலிட்டிஷியன் வந்து எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 6 months வந்து பார்லிமெண்ட்டு, இந்த லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், ராஜ்யசபா அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து 100% இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 6 மாதம் வந்து வாங்கின டொனேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பில் எல்லாம் பாஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக. ஸோ இது எல்லா கண்ட்ரீஸ்லேயும். ஸோ இட்ஸ் அ ரெகுலர் திங். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ கிரிப்டோஸை வந்து இந்த பேனுன்றது ஒரு விஷயம் வந்து ஒன்ஸ் த ரிச் பீப்புள் ஸ்டார்ட்ஸ், அந்த கார்பரேட்ஸ், ரிச் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹை லெவல் லாபியிங் பீப்புள், ஒன்ஸ் ஏ ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் பெனிஃபிட் அவுட் ஆஃப் கிரிப்டோ, த பேன்ஸ் வில் கோ அவே. ஸோ அதுல தான். ஸோ இந்த பேன்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கர்டன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரிப்டோ வந்து இப்போ கரெக்டாக வந்து பிட்காயின் ப்ரைஸ் வந்து இப்போ ஏன் இவ்வளோ ட்ராப் ஆகுது, இப்போ ஏன் இவ்வளோ ஹை ஆகுது அப்படின்னா எலான் மஸ்க் வந்து யூஸிங் ட்வீட் டு ஆக்சுவலி டம்ப் அண்ட் பம்ப். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கெய்னிங் மணி. அதேமாரி தான் ஹெட்ஜ் ஃபண்டும். நீங்கள் வந்து பிட்காயின்ஸ் வந்து இப்போ எலான் மஸ்க் ட்வீட் போட்டதுக்கப்புறம் வந்து பிட்காயின்ஸ் ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து தேர் டம்பிங் ஆல் த பிட்காயின்ஸ். இப்போ ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஒரு $30,000 US போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேல் ஸ்டார்ட் பையிங் இட். இப்போ திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லேசாக மேலே வர ஆரம்பிக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து when people start making money out of this, they don't want to ban it. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் வந்து பேன்ஸ் கிடையாது, இருந்துச்சு முன்னாடி, இப்போ கிடையாது. ஆஸ்திரேலியாவிலும் பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிரிப்டோஸ்லாம் அக்செப்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் அக்செப்டிங் அண்ட் நவ் வந்து தே ஹேவிங் a very serious plan to implement cryptos. ஸோ அதனால் ஸோ திஸ் இஸ் நாட் கோன் கோ அவே. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இது 24 minutes ஆச்சு. ஸோ இது அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுப்போம். இந்த செகண்ட் பார்ட் இமீடியட்டாக போடுறேன். ஸோ அதில் வந்து எப்படி வந்து மொனேரோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி மைண்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதை பற்றி குயிக்காக பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் வில் கேட்ச் அப் அகெயின் இன் த வெரி நெக்ஸ்ட் வீடியோ. நான் இதை போட்டுருக்க நேரத்தில் அதுவும் நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். சீஸ்.